பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தினால் ஒளிபரப்பாக்கி கொண்டு வந்துட்டு இருக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சி நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியுங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதே நம்மளுடைய ஸ்ருதிஹாசன் அப்படின்ற விஷயம் நம்ம யாருக்குமே தெரியவே தெரியாதுங்க. ஆமாங்க, ஸ்ருதிஹாசனுக்கு தற்போது ஒரு படம் கூட கையில இல்ல அப்படின்ற விஷயம் உங்கள எத்தனை பேருக்குங்க தெரியும்? ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ்ல நல்லபடியா நடிச்சு வளர்ந்து வந்த நம்மளுடைய ஸ்ருதிஹாசன் அதுக்கப்புறமா பாலிவுட்டுக்கு போனாங்க. பாலிவுட்ல சில படங்கள் நடிச்சாங்க. ஆனா அந்த படங்கள்ல வந்துட்டு அவங்களுக்கான அடையாளம் தெரியும் ஒரு படம் கூட அமையவே இல்லை. இதை தொடர்ந்து தெலுங்குலயும் நடிச்சாங்க. தெலுங்குல ரொம்பவே கிராமர்ல நடிச்சாங்க. அப்படி அவ்வளோ கிளாமர் காமிச்சியும் தெலுங்குல அவங்க நடித்த படங்கள் அந்த அளவுக்கு சரியாவே ஓடல. இது எல்லாத்துக்கும் மேல சமீபத்துல இவங்க நடிச்சு வெளிவந்த படங்கள் எதுவுமே சரியா ஓடாதனால இவங்களுக்கு மார்க்கெட் சுத்தமா போயிடுச்சு. தெலுங்குல கூட வந்துட்டு தற்போது இருக்கும் எல்லா நடிகர்களும் என்ன சொல்றாங்கன்னா, வயது கம்மியா இருக்க நடிகை தான் வேணும் அப்படின்றாங்களாம். கிட்டத்தட்ட 30 வயசை தாண்டிய நம்மளுடைய ஸ்ருதிஹாசனுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு யாருமே முன் வரவே இல்லையா. ஹீரோக்களும் வந்துட்டு ஸ்ருதிஹாசன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் பேசி வந்துட்டு இருக்காங்களாம். இதனால ஸ்ருதிஹாசன் ரொம்பவே மனமுடைந்து போயிருக்காங்களாம். சரி, தன் அப்பாவின் படத்தில் தான் நடித்து வந்து கொண்டிருக்கும் சபாஷ் நாயுடு படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா தனக்கான மார்க்கெட்டை திரும்பவும் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ரொம்பவே கனவு கண்டு வந்த நம்மளுடைய ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு மிகப்பெரிய இடியை இறக்குவது போல சபாஷ் நாயுடு படம் வெளிவருமா வராதா அப்படின்னே தெரியல. ஏன்னா தற்போது நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில ரொம்பவே பிஸியா இருந்து வந்துட்டு இருக்கிறதுனால அந்த படப்பிடிப்பு அப்படியே தடைப்பட்டு நின்றுட்டு இருக்கான். இதனால செய்யறதுக்கு எந்த வேலையுமே இல்லாம நம்மளுடைய ஸ்ருதிஹாசன் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்களாம். சபாஷ் நாயுடு படத்தை எப்ப நம்மளுடைய கமலஹாசன் போய் அட்டன் பண்றது, எப்ப அந்த படம் வெளியே வர்றது, ஸ்ருதிஹாசன் எப்ப மார்க்கெட்டை திரும்பி பிடிக்கிறது, இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.